நாம் கல்வி பெற்றவர்களாக இருக்க முடியாது. இதுதான் அமித்ஷாவுக்கு வருத்தம். நீ எல்லாம் படிச்சுட்டாங்களே, படித்தா சொன்னதை கேட்க மாட்டாங்க, இந்துத்துவ கோட்பாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, அவுரங்கசீப் கல்லறையை உடைக்கிறதுக்கு அடியால் வேலை பார்க்க வரமாட்டான், ஜாதி கலவரத்துக்கு வரமாட்டான், மத கலவரத்துக்கு வரமாட்டான், முருகன் பேரால் பக்தி மாநாடு போடுறோங்கிற பேரில் கலவரம் செய்வதற்கு வரமாட்டான், சிக்கந்தர் மலையை உடைப்பதற்கு இவன் வரமாட்டான், தர்காக்களை உடைப்பதற்கு இவன் வரமாட்டான், கலவரத்துக்கு வரமாட்டான். அப்போ கலவரம் இல்லைன்னா பிஜேபி இல்லாமல் போயிருமே, சங் பரிவாருக்கு வேலை இல்லாமல் போய்விடுமே என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கிறார். அவங்க பண்ற ரெண்டே வேலை என்னன்னா, ஒன்னு லாங்குவேஜ், ஒன்னு இல்லைன்னா அந்த இந்த கோட்பாட்டுக்குள்ளேயே எல்லா கோட்பாட்டையும் மதத்தோடு இணைப்பார்கள். ஆனால் இன்றைய உலகம் என்னவா இருக்கிறது? ஒருத்தருக்கு நெஞ்சு வலிக்குது, நேர ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவாங்களா, கோயிலுக்கு கூட்டு போவாங்களா? முதலில் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணிட்டு பிழைப்பாரா மாட்டாரான்னு தெரியாத நேரத்தில் சாமி கூட போவோம். அப்போ முதலில் ஆன்மீகமா, முதலில் அறிவியலா என்று கேட்டால் அறிவியலுக்கு தான் மனிதன் முதலிடம் கொடுப்பான். இரண்டாவது இடத்திலே தான்